அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. ரவுலத்துல் உலமா குருநாகலைக்கு வாரிய போல அந்த மദ്രஸா. அதில் பிரின்ஸிபல்ட பேர் அம்ஜத் ரவுலி. உங்களோட இப்போ கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கி. கீழ் மாடி அப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேல் மாடியிட வேலை நடந்து கொண்டிருக்கி. கிட்டத்தட்ட 3000 குடும்பத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் அந்த மദ്രஸாவில் ஓதி கொண்டிருக்கிறாங்க. உங்களோட வாப்பட காலத்துக்கு போகிற அம்ஜத் மௌலவி நீங்கள் அந்த மദ്രஸா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சால் அம்ஜத் மௌலவி அவர்களே, இந்த மദ്രஸா கெட்டுறதுக்கு எவ்வளோ பேர் காசு அனுப்பிப்பாங்க. நிறைய பேர் வேர்வை சிந்தி மிடில் ஈஸ்டில் ஹவுஸ் மேட் நின்று உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதுக்கு உதவி செஞ்சுப்பாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இன்னும் அந்நிய மதத்தவங்களும் உதவி செஞ்சுருப்பாங்க இதுக்கு. இதெல்லாம் அப்போ மக்கள்கிட்ட காசு. நீங்கள் கண்டிப்பாக இது கணக்காட்டியே தீர வேணும். ஏண்டா நீங்கள் சேர்ந்த கூட்டணி, அதாவது மண்டபஜிலி சாதாரண ஆள் இல்லை. நோன்பு கிடச்ச 1500 கிலோவே அரசியே ஒழிச்சவன். மக்கள்கிட்ட காசு அவங்களோட அனுமதி இல்லாமல் 10 லட்சத்துக்கு சட்டி மூட்டி வாங்கினவன். இப்படியெல்லாம் செய்கிறவன் இதில் கையை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அவங்களுக்கு. அதனால் உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் மக்களுக்கு காட்டுங்க. நீங்கள் ஜெனுவினாக இந்த வேலை செய்கிறீங்க, எங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கி, இவ்வளவு கிடச்சிச்சு, இவ்வளவு செலவழிஞ்சிச்சு, அல்லாஹ்க்கு ஆவேணும். நீங்கள் எங்களுக்கு காட்டலாட்டியும் அல்லாஹ்க்கு காட்டி தான் ஆகணும். நீங்கள் எங்களுக்கு காட்டுறதால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்னா, சோஷியல் மீடியா மூலமாக இதை வெளிப்படுத்துங்க. அப்போ இன்னும் தேவையானதை மக்கள் கொடுப்பாங்க. இது உண்மையாகிற பட்சத்தில் சரியான கணக்கு வழக்கு இருந்தால் மக்களை இன்னும் தாராளமாக கொடுப்பாங்க. அம்ஜத் மௌலவி அவர்களே, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவன் டீலிங் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான். நான் நேரத்தோட தடவை சொல்லிக்கிறேன். ஒரு பொம்பளை அவங்களோட அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பொம்பளை கண் ஆப்ரேஷனுக்கு தேவையான அமௌண்ட்டை விட டபுளாக கேட்க சொன்னான். கேட்டு முடிஞ்சோன்னே வீடியோ போட்டு முடிஞ்சோன்னே அந்த பொம்பளோட பேங்க் புக்கையும் ஏடிஎம் கார்டையும் ஐடி கார்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு காசு எடுக்கல. அதுக்கப்புறம் காசு வந்த பிறகு இவன் சொன்ன அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு அரைவாசியே இவன் எடுத்துட்டான். அப்படி செய்கிறவன் இதுலேயும் கையை வச்சிருப்பான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழுவுது. நீங்கள் உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த சோஷியல் மீடியா மூலமாக வெளிப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்சது நாங்களும் செய்கிறோம். மற்றது இவன் உம்ரா எல்லாம் போனான், அது உங்களோட காசுலையா போனான், அதுவும் எங்களுக்கு சந்தேகமாயிக்கு. அதையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க. இது மக்களோட காசு, அதனால் யாருக்கும் இதை பற்றி கேட்கலாம், உரிமை உண்டு. அதே மாதிரி இதில் சரியான கணக்கு வழக்கை வெளிப்படுத்துறது உங்களோட கடமை. கடமை மட்டுமில்லை, கட்டாயமும் கூட. அம்ஜத் மௌலவி அவர்களே, இந்த விஷயத்தை நாங்கள் ரவுலத்துல் உலமாவோட விஷயத்தை பற்றி பேச ஸ்டார்ட் ஆக்கின பிறகு தான் எங்களுக்கு எதிர்ப்பு கூட வந்துச்சு. அதாவது இவனும் இந்த மண்டபஜிலியும் லண்டனில் இருக்கிற ஒரு லுங்கி, அவனோட பேர் அஃப்ரிடின். உங்கள் 2 பேரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணி எங்களோட பேஜை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு பேஜுகளில் இருந்து தான் இதெல்லாம் பேசுகிறேன். ஏன்னா உண்மையை சொல்கிறதால தான் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். அவங்களோட மദ്രஸா கீழ்மாடி வேலை முடிஞ்சோடனே தான் இவன் உம்ராக்கே போனான். அப்போ நீங்களாம் அது காசு கட்டி அனுப்பினதாகவும் ஒரு பேச்சு வருது. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. இதே மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்துக்கு காசு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா இதே மாதிரி விஷயத்துக்கு உதவி செஞ்சேன்டா அல்லாஹ் அவங்களுக்கு நரகத்தை ஹராமாக்குவான். அப்படி இருக்கிற ஒரு புண்ணியமான விஷயத்துக்கு இன்னும் சல்லி கொடுக்குறதுக்கு முன்னுக்கு வரதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சரியான கணக்கை அல்லாஹ்க்கா வேண்டி சோஷியல் மீடியா மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இது ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்கள் எல்லா மக்களோட சார்பாக நாங்கள் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.